بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் இன்றைய தினம் சூரத்து தௌபா மற்றும் சூரத்து யூனுஸ் ஓதப்பட்டது. இந்த சூராவுக்கு சூரத்து தௌபா என்று பெயர் வருவதற்கு காரணம், 3 சஹாபாக்களுடைய தௌபா விஷயமாக அல்லாஹ் இந்த சூராவில் சுட்டி காட்டுறான். தௌபா என்பது எப்படி இருக்கணும், இதுதான் தௌபா. தௌபாண்டா என்னது? பாவ மன்னிப்பு கேட்குதல். அல்லாஹ்விடத்தில் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு தௌபா என்று சொல்லுவோம். அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான விஷயம் பாவ மன்னிப்பு கேட்கறது. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் அமலும் தௌபா தான். முதல் அமலும் தௌபா தான். இப்லீஸ் ஆரம்பத்தில் கேட்டான், என்ன சொன்னான்? நீ என்னை நெருப்பால் படைச்சிருக்கிறா, இவரை மண்ணால் படைச்சிருக்கிறா, நெருப்பு தான் உயர்ந்தது என்பதாக அல்லாஹ்ட்டையே எழுத்து பேசினான். ஆனால் அல்லாஹ் மண்ணு தான் சிறந்தது என்பதை உலகத்துக்கு அல்லாஹ் விளங்க வச்சான். நெருப்பு இருக்குதே, அது கரிக்கக்கூடியது, அதில் நன்மையை விட நஷ்டம்தான் அதிகம் விளையக்கூடியது இருக்கு. ஆனால் மண் இருக்குதே, அது பணிவானது, சிரமங்களை சகிக்கக்கூடியது, நல்ல பல பிரயோஜனமான விஷயங்களை தரக்கூடியது. அதனால தான் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்ச பிறகு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க, இறங்கி வந்தாங்க. நான் செஞ்ச தப்பு தான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் கேட்ட துஆவை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா وَإِن لَّمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. நம்முடைய உம்மா அப்பா கேட்ட துவா அது. ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்ட்ட தௌபா செய்யும். எங்களுடைய ரச்சஹா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம், உன்னுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம் அல்லாஹ். وَإِن لَّمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا, நீ எங்களை மன்னிச்சு இரக்கம் காட்டாவிட்டால், எங்களை மன்னிச்சு நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நிச்சயமாக நஷ்டவாளிகளாயிருவோம், எங்களை மன்னிச்சிரு அல்லாஹ் என்பதாக ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ் கபூல் செஞ்சான், ஏற்றுக்கொண்டான், அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்லீஸ் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யலை. விதண்டாவதம் பண்ணியே போனான். அவன்கிட்ட இறங்கி வரக்கூடிய தன்மை இல்லை, நெருப்பால படைக்கப்பட்டவன். அதனால் அகங்காரத்தோட தான் பேசினான். இவனால தானே எனக்கு அந்தஸ்து போயிருச்சு, நான் இவனை வழிகெடுத்து காட்டுறேன் என்பதாக மனிதனுடைய எதிரியாக மாறினானே தவிர அல்லாஹ்விடத்தில் இறங்கி மன்னிப்பு கேட்போங்கிற தன்மை இப்லீஸ்ட இல்லாமல் போயிருச்சு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் எல்லாரும் தவறு செய்கிறவங்க தான். ஆனால் இந்த தவறு செய்கிறவங்கள சிறந்தவங்க யாரு? வகைருல் ஹத்தா அத்தவ்வாபூன், பாவிகளில் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள். அல்லாஹுக்கு அவ்வளவு பிரியமான விஷயம்தான் தௌபா செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு உதாரணத்தை சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான் தௌபா செய்கிறவங்களை, பாவ மன்னிப்பு கேட்குறவங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி உதாரணம் சொன்னாங்க. ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறான், ஒட்டகத்தில் தன்னுடைய உணவு தேவையான சாமான்களை ஏற்றுக்கொண்டு ஒட்டகத்தில் பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறான். நீண்ட தூரம் போயிட்டான்.
ரொம்ப களைத்து போய் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போமே என்று சொல்லி அந்த ஒட்டகத்தினுடைய நிழல்லையே அவன் படுத்து ஓய்வெடுக்கிறான். யாருமே இல்லை, பாலைவனம், கடல் மாதிரி இருக்கு. சுற்றி பார்த்தா முழுக்க மண்ணு தான் தெரியுது. எந்த மனித ஜாலமும் மரம் செடிகடியும் இடையும் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் அவன் ஓய்வெடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குறதுக்காக உதாரணம் சொன்னாங்க. முழிச்சு பார்க்குறான், அந்த ஒட்டகத்தை காணோம். முழித்து பார்த்தா ஒட்டகத்தை காணோம். பாலைவன மணல் என்று சொன்னால் அது ஒட்டகத்தால் மட்டும்தான் சாதாரணமாக நடக்க முடியும். மனிதன் காலை வச்சு நடக்க இல்லாது, கால் மண்ணுக்குள்ளே புதையும். அந்த ஒட்டகத்தை காணோம். வெயில் நேரம், இனி நடந்தும் போக முடியாது. பசி கடுமையாக இருக்குது, தாகம் இருக்குது, உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. ஒட்டகம் காணாயிருச்சு. இப்போ தன்னுடைய வாழ்க்கையின் மீது இவனுக்கு நிராசை ஏற்படுது. இனி நாம் இங்கே படுத்து தூங்கி இறந்து போக வேண்டியதுதான், இனி பிழைக்க முடியாது என்பதாக அவன் நிராசையாகி படுத்து தூங்கிடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திரும்பி அவன் முழிச்சு பார்க்குறான், அந்த ஒட்டகம் அப்படியே வந்து நிற்கிது. எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு? இவ்வளோ பெரிய சந்தோஷம் அவனுக்கு ஏற்படும் சொன்னால், நிராசையாகி திருப்பி வாழ்க்கை கிடைக்கிறவன் அந்த நேரத்தில் அவன் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறான்னு அல்லாஹ்வை புகழ்றான். எப்படி சொல்கிறான்? ஏன் அல்லாஹ், நீ தான் என்னுடைய அடிமை, நான் தான் உன்னுடைய எஜமானன். எப்படி மாற்றி சொல்கிறான்? வாய் குளறி சந்தோஷத்தில் எப்படி சொல்கிறான்? நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன். அசல்ல மாற்றி சொல்லணும், அல்லாஹ் நீ தான் என் எஜமானன், அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டியே அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்றது இடத்துல வார்த்தை தடுமாறி மாற்றி சொல்கிறான். அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். அந்த சந்தோஷத்தை அவனுக்கு தான், அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். காணா போனதை உயிர் திரும்பி கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமோ, அதுபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட அடியான் தன்னை விட்டும் தூரமாகி போயிட்டான். பாவங்கள் செய்து, தன்னை நிராகரித்து, தனக்கு ஷிர்க் செய்து, ஏதோ ஒரு வகையில் தன்னை விட்டு தூரமாகிவிட்ட அடியான் எப்பொழுது தன் பக்கம் திரும்பி வருகிறானோ, அல்லாஹ் இந்த மனிதனை போல இதோட ஒப்பிட்டு சொன்னாங்க, இதை விட லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி, அல்லாஹ் தான் அடியானுடைய தௌபாவை கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறான். அதனால தௌபா செய்யக்கூடிய அந்த ஆர்வத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உண்டாக்கினான். நம்மளுடைய ஒவ்வொரு அமலுமே தௌபா தான். நம்மளுடைய தொழுகையில் ஒவ்வொரு நிலையிலையும் அல்லாட்ட நம்ம மன்னிப்பை தான் கேட்குறோம். ஒருத்தர் அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு சொன்னால் அவர் எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டாரு. ஒருத்தர் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், ஒருத்தர் அல்லாஹ் பொருந்திக்கிட்டான், அதுக்கு பிறகு தான் சொர்க்கங்கிறது. சொர்க்கங்கிறது என்ன? அந்த மன்னிப்பினுடைய பரிசு தான். அல்லாஹ் புரிந்து கொண்டதற்கான பரிசு தான் சொர்க்க வாழ்க்கை. தேவை அல்லாஹோட மன்னிப்பு பொருத்தம். வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? ஏன் வாழ்கிறோம்? இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய மன்னிப்பு அடைஞ்சிட்டு நாம் போகணும். அப்போ பாவம் மனிதன் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்கிறான்னு சொன்னால் எப்படி மாறு செய்கிறது? நம்ம வச்சுட்டு ஒரு பாவம் செஞ்சிட்டாரு, அதனால அவர் தௌபா செய்யணும். அல்லாஹ் ஷிர்க் செஞ்சிட்டாரு, அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டாரு, பெரிய பெரிய பாவங்கள், கொலை செய்து விட்டார், விபச்சாரம் செய்து விட்டார், திருடி விட்டார், அவதூறு சொல்லிவிட்டார், இது போன்ற பாவங்களுக்கு தௌபா செய்யணும் விளங்கியிருக்கிறோம். இன்னொன்று இருக்குது, அல்லாஹ் ஏவிய விஷயங்களில் நம்ம குறை செய்கிறோம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்கிறான், ஒரு விஷயத்தை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான், ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான், அதை நாம் விடுவதும் பாவம் தான். அதை நாம் விடுறதும் பாவம். தொழுகை விடுறாரு, பெரும் பாவம். தௌபா இல்லாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஜக்காத்தை கொடுக்காம மௌத்தாகிட்டார், ஹஜ்ஜு செய்யாமல் மௌத்தாகிட்டார், அதற்கான வாய்ப்பு இருந்தும் வசதி அல்லாஹ் கொடுத்தும் அதை செய்யாமல் ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால் இவர் பாவியாக மரணிக்கிறார். பாவம் என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்கிறது, அல்லாஹ் ஏவிய விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது. இப்போ இந்த சூறாவில் 3 சஹாபாக்கள் அல்லாஹுடைய ஒரு ஏவலுக்கு கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க. என்ன விஷயம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹயாத்தில் முஸ்லீம்களை நிம்மதியாக வாழ விடக்கூடாது, இந்த இஸ்லாம் உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதாக கங்கணம் கட்டி கொண்டு
விரோதிகள் படையெடுத்து வந்து முஸ்லீம்களை அழிக்கணும்னு படையெடுத்துட்டு வரும்போதெல்லாம் முஸ்லீம்கள் எதிர்த்து போராடுவாங்க. அல்லாஹ் தஆலா இறுதி வெற்றியை முஸ்லீம்களுக்கு கொடுப்பான். இதில் கடைசியாக நடந்தது தான் தபூக்குடைய போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தில் கடைசி போர், நபிசாசம் கடந்து கொண்ட கடைசி யுத்தம். நபிசாசத்துக்கு செய்தி வருது, கிழக்கு ரோமானிய அரசன், கிழக்கு ரோமானியர்கள் படையெடுத்து கொண்டு 40,000 பேர் கொண்ட படை மதீனாவை சூழ்ந்து தாக்குவதற்காக படையெடுத்துட்டு வர்றாங்கிற செய்தியை கேள்விப்பட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மதீனாவையும் தஷ்கீல் செய்கிறான். முழு மதீனாவும் வெளியாகணும். எல்லா சஹாபாக்குடைய பேர்களும் எழுதப்பட்டுச்சு. எழுதுறதுக்கு ஏடு இல்லை. முழு மதீனாவும் வெளியாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போகிறோம், எவ்வளோ தூரம் பிரயாணம் எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு போனான். பிரயாணம் மட்டுமே 40 நாள். அங்கே போய் 20 நாள் முகாமிட்டாங்க. 30,000 சஹாபாக்கள் போனாங்க நபிசாசத்தோட. இவ்வளோ பேர் போயாச்சு. அல்லாஹ் ஒரு 3/4 ஜுஸுக்கு இதை பற்றியே சொல்கிறான். அந்த தபூக்கு அல்லாஹ் தஷ்கீல் செஞ்சது, சஹாபாக்கள் அல்லாஹ் ஆர்வப்படுத்தினா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ மா லக்கும், ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு என்னாகிவிட்டது, இதா கீல லகுமுன் ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால், இஸ்ஸாகல்தும் இலல் அருள், பூமியில் அப்படி ஸ்திரமாக பாரமாக அழுத்தமாக உட்கார்ந்து கொள்றீங்களே, அரதீதும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, மறுமை நாளை விட, மறுமையில் உள்ள சுகத்தை விட இந்த சிற்று இன்பமே உங்களுக்கு போதுமா, இதே நீங்கள் பொருந்திக்கிட்டீங்களா, ஃபமா மத்தாஉல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரத்தி இல்லா கலீல், இந்த உலக வாழ்க்கையின் இன்பம் மறுமைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, கலீல் ரொம்ப சொற்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி காட்டினாங்கல்ல, கடலில் விரலை நுழைத்து அந்த விரலில் எவ்வளோ தண்ணி ஒட்டிக்குதோ இதுதான் உலக வாழ்க்கைக்கு உதாரணம். கடல் போன்ற வாழ்க்கை மறுமையில் இருக்குது, இது சின்ன இன்பம் போதுமா உங்களுக்கு என்பதாக அல்லாஹ் அங்கேயும் தஷ்கீல் பண்ணி அந்த தபூக்குக்கு சஹாபாக்கள் கிளம்புனது. 30,000 சஹாபாக்கள் போனாங்க. ஆனால் அதில் 3 சஹாபாக்கள் போகலை, போரும் நடக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்து போனாங்க. போன பறக்கத்தில் எதிரிகள் பயந்து ஓடிட்டாங்க. வெற்றி வாகை சூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்தாங்க. நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. 3 பேர் போகாததால் என்ன ஆயிடுச்சு? பொதுவாக வழக்கம் இது போன்ற யுத்த களங்களில் தான் இது போன்ற அல்லாஹுடைய பாதையில் வெளியேறணும்னு அல்லாஹுடைய கட்டளை வரும்போது உண்மையான ஈமான்தாரி யாரு, ஈமான் இல்லாத நயவஞ்சகர்கள் யாருங்கிறது அப்பட்டமாக தெரிய வரும். முழு மதீனா காலியாயிடுச்சு. இந்த 3 சஹாபாக்கள் இவங்க பார்க்குறாங்க, மதீனாவில் இருக்கிறவங்கெல்லாம் பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள், முனாஃபிக்குங்கள் தான் இருக்கிறாங்க. இவங்க நோயாளியும் கிடையாது, வயதானவங்களும் கிடையாது, முனாஃபிக்கும் கிடையாது. இப்போ ஏன் போகலை? மற்றவங்கெல்லாம் காரணம் சொல்லி உட்காந்துருவாங்க. அதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். முனாஃபிக்குங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்பாங்க, எங்கள் உடம்பு சரியில்லை, வீட்டில் தனியாக இருக்கிறாங்க, இல்லைன்னா அங்கெல்லாம் வந்தால் எனக்கு பிரச்சனை, அங்கே உள்ள விஷயம்லாம் பார்த்தா என்னால் தாங்கி கொள்ள முடியாது, நான் பாவத்தை விழுந்துடுவேன். இப்படியெல்லாம் பல்வேறு முனாஃபிக்குங்கள் என்னென்ன காரணங்கள் சொல்லி அந்த தபூக்குக்கு போகாமல் பின்தங்கினாங்களோ அதெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் படம் போட்டு சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி போகும்போது பல நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. முனாஃபிக்குங்கள் சஹாபாக்களை எப்படியெல்லாம் குத்தி பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்வதற்கான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான், நபிசாசம் வேண்டான்னா அவர் கொலை செஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. வேண்டாம், அவருடைய மன்னிப்புக்கு ஆசைப்பட்டாங்க. சஹாபாக்கள் போகிறவங்களை இடைஞ்சல் செஞ்சாங்க, போகிற வழியிலேயே கேலி கிண்டல். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஒரு அன்சாரி சஹாபிக்கும் ஒரு முஹாஜிர் சஹாபிக்கு இடையில சின்ன ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. அதை பெருசாக பூதாகாரமாக்கி அந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் சொன்னான், பார்த்தீங்களா இந்த மாதிரி மக்காலேருந்து பரதேசிகளாக நம்ம ஊருக்கு வந்து ஹிஜ்ரி செஞ்சு வந்தவங்க இன்னைக்கு எப்படி கொழுப்பெடுத்து போயிட்டாங்க. லால் விஷயத்தில் இந்த விஷயம் சொல்லப்படுது. ஒரு நல்ல சஹாபி, அந்த சஹாபிக்கு இந்த செய்தி கேள்விப்படுறார், தன்னுடைய வாப்பா இப்படி சொல்லிட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி. அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்குள்ளே திரும்பி போகும்போது
மதீனாவுடைய சார் நான் 70க்கு மேலே கேட்குறேன், அப்படியாவது அல்லாஹ் மன்னிப்பானா? இறக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முனாஃபிக்காக இருந்தான், இவ்வளவு இடைஞ்சல் செஞ்சவனும் மேலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கத்தோடு நடந்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இது போன்று சஹாபாக்கள் அல்லாஹுடைய தீனுக்காக பாடுபடக்கூடிய நேரங்களில் அந்த நிலையிலிருந்து அவங்கள தடுமாற செய்யறதுக்காக பல்வேறு சூழ்ச்சிகளை செஞ்சாங்க. ஆனால் அந்த 3 சஹாபாக்கள் வெளியேறலை, எந்த காரணமும் இல்லை. முன்னாடி இல்லாத வசதி இப்போ வசதி வந்துருச்சு. பொதுவாக வசதி வந்துருச்சுன்னு சொன்னால், துனியாவுடைய வசதி வந்துருச்சுன்னு சொன்னால் தீனுக்காக தியாகம் செய்கிறது கஷ்டம். பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, நேரம் கொடுத்து தீனுக்கு உதவி செய்கிறது, அல்லாஹுடைய தீனுடைய தக்காசாக்கள், தீனுடைய தேவைகள் வந்துருச்சு. அந்த தேவையை பூர்த்தி செய்யணுன்ற ஒரு முன்னாடி தேவைகள் வைக்கப்பட்டால் நேரத்தை கொடுக்குறதுலையும் யோசிப்போம், பொருளை கொடுக்கவும் யோசிப்போம். செல்வம் வந்துட்டாலும் அப்படித்தான். அந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அந்த 3 பேரில் ஒரு சஹாபி, அந்த சஹாபி இந்த விஷயத்தை பெரிய சம்பவம் அதை சொல்லி காட்டுறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, சரி நம்மளும் எந்த காரணமும் இல்லை போகாமல் இருக்க, ஈமான் உள்ளத்தில் இருக்குது, உண்மையான சஹாபி தான், சரி அவங்க முன்னாடி போகட்டும், நம்மகிட்ட தான் வாகனம் வேகமாக ஓடக்கூடிய குதிரை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போகட்டும், நம்ம சாயந்தரம் போய் சேர்ந்துக்கிடுவோம், அவங்க தபூக்கு போய் சேர்றதுக்குள்ளே நம்ம இப்போ போயிடுவோம் அப்போ போயிடுவோம் என்பதாக சொல்லி இன்று நாளை மறுநாள் அப்படியே கழிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு திரும்பியும் வந்துட்டாங்க. வந்த பிறகுதான் உள்ளத்தில் பல எண்ணங்கள் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்கும்போது என்ன சொல்லலாம்? முனாஃபிக்கீன்கள்லாம் பொய்யான காரணம் சொல்லுவாங்க, நம்மளும் ஏதாவது பொய்யை சொல்லி தப்பிச்சிக்கலாமா? மனசு குழப்பம் வருது. ஏன் பொய் சொல்லணும்? பொய் கூடாது, உண்மையை சொல்லிடுவோம். அந்த மாதிரி 3 பேரும் உண்மையை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரையும் ஒதுக்கி வச்சான். 3 பேரையும் ஒதுக்கி வச்சாங்க. அல்லாஹ் தஆலா உங்கள் விஷயத்தில் முடிவு செய்கிற வரைக்கும் நீங்கள் யாரு கூடயும் பேசக்கூடாது. முழு மதீனாவும் அவங்ககிட்ட பேச கட் பண்ணாங்க. எவ்வளோ நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள். சில காலத்துக்கு பின்னாடி மனைவிமார்களுக்கும் உத்தரவு வந்துச்சு கணவனோட பேசக்கூடாதுன்னு சொல்லி. அழுது காலத்தை கழிச்சாங்க. அல்லாஹ் அவங்களுடைய அந்த நெருக்கடி, அந்த அல்லாஹுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து அந்த காலம் எவ்வளோ நெருக்கடி இருந்துச்சுங்கிறத வர்ணிக்கிறான். லாக்கத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும், இவ்வளோ விசாலமான இந்த பூமி அவங்களுக்கு நெருக்கடியாக தெரிஞ்சிச்சு. இவ்வளோ நெருக்கடியான வாழ்க்கை. இரவு பகலாக அழுது கழிச்சாங்க 50 நாள். முழு மதீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டாங்க. மஸ்ஜித் நபவிக்கு போய் தொழுவ போவாங்க, யாரும் இவங்களை பார்க்க மாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. சலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டாங்க. இவர் செவரேறியெல்லாம் போய் நண்பர்களுக்கு சலாம் சொல்லுவார், யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. பல சோகமான கட்டங்கள். அழுது கடைசியில் வீட்டு மாடியிலேயே அழுதுகிட்டே இருந்தார். 50 நாளைக்கு பிறகு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி, லக்கத்தாபல்லாஹ் வ அலஸ்ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு, அல்லாஹுடைய பாதையில் போக வேண்டிய நிலைமை வந்தும் போகாமல் பின்தங்கி விட்டார்களே, இவர்கள் 3 பேருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். தௌபாண்டா இதுதான். அழுது அல்லாட்ட கரைஞ்சி, அல்லாஹ் என்னை எப்படியாவது மன்னிச்சிடு. மன்னிப்பு வாங்காமல் நமக்கு மௌத் வந்துடக்கூடாது. ஒரு முஸ்லீம் இதை ஆசைப்படணும். வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருப்போம் பாருங்க. இவங்க செஞ்ச பாவம் என்னது? இவங்க செஞ்ச பாவம் என்ன? தொழுகாம இருந்தாங்களா? விபச்சாரம் செஞ்சாங்களா? திருடிட்டாங்களா? ஷிர்க்கு செஞ்சாங்களா? குஃபர் செஞ்சாங்களா? ஒன்றும் செய்யலை. ஒரு வசதி வாய்ப்பு கிடைச்சதுனால ஒரு தியாகம் செய்கிறத பிற்படுத்தினாங்க. நம்ம தான் எல்லா பொருளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்துக்கிட்டோம், இப்போ போகாதனால என்ன ஆயிரப்போகுது என்பதாக நினச்சிட்டு இருந்துட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை இவ்வளோ பெரிய நாள் இடைவெளிக்கு பிறகு அவங்க மன்னிக்கப்பட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், கவலை வர்றதில்லை, அழுக வர்றதில்லை. அப்போ தௌபாவே ஆகாது. தௌபாங்கிறது என்ன? தௌபாவினுடைய முதல் விஷயம் உள்ளத்தில் கவலை வரணும். நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிருக்க கூடாதே, நான் செஞ்சிட்டனே, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்பதாக அதுக்கு பிறகுதான் மன்னிப்பு கேட்கணும். இனிமேல் செய்யவே மாட்டேன்னு உறுதி எடுக்கணும். இனிமேல் செய்ய மாட்டேன்னு உறுதி எடுக்கணும். அதுக்கு பேர் தான் தௌபா. தௌபா செய்யும் போதே நினைக்கிறாரு, ஒரு சந்தர்ப்பத்தை செஞ்சிட்டோம், அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம், இன்னொரு சான்ஸ் கிடைச்சா அந்த பாவத்தை செய்வோம்னு நினைத்தால் அது தௌபா கிடையாது.
தௌபா செய்யும் போது உள்ளத்தில் அஸ்மு என்ற உறுதி இருக்கணும். அல்லாஹுடைய கட்டளைகளை நான் எதையும் பிற்படுத்தவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். உடனே அந்த கட்டளையை நான் செய்வேன். அல்லாஹ் எதை பகிரங்கமாக தடுத்திருக்கிறான், அந்த பாவத்தை, வெளிரங்கமான பாவத்தையும் மறைமுகமான பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உறுதியோடு செய்கிறது தான் தௌபா. முதல்ல கவலைக்கணும், உள்ளத்தில் வருத்தம், கை சேதம். இதோட யா அல்லாஹ் இதை நான் செஞ்சிருக்க கூடாதே, நான் செஞ்சிட்டேனே, நீ பார்த்து கொண்டு இருந்தாயே, இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்பதாக கண்ணீர் சிந்தி அல்லாஹ்ட்ட கேட்கணும். இதுதான் தௌபாவுலேருந்து அல்லாஹ் நமக்கு விளங்க வைக்கிறான். கண்ணிமிக்க அல்லாஹ்னுடையார்களே, அந்த தௌபாவை பெற்ற அந்த சஹாபாக்கள் அப்போதான் உறுதி எடுத்தாங்களாம், இனிமேல் வாழ்க்கையில் உண்மைக்கு கிடைச்ச வெற்றி இது. நாங்கள் உண்மையை சொன்னதுனால ஒதுக்கி வைக்கப்பட்டோம். எல்லாரும் பொய் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் பொய் சொல்லிட்டு போனால் அவங்கெல்லாம் விடப்பட்டுட்டாங்க. பொய்யான காரணம் சொல்லிட்டு தபூக்குக்கு வராததுக்கு பொய்யான காரணம் சொல்லிட்டு போனவங்களெல்லாம் நபிசாசம் விட்டுட்டாங்க. அதை அல்லாஹ் அவங்கள பார்த்துக்கிடுவான். ஆனால் உண்மையான மோமின்கள், உண்மையான முஸ்லீம்கள், அவங்க தௌபா ஒழுங்காக செய்யலை அப்படின்னா வாழ்க்கையில் சோதிப்பான் அல்லாஹு தாலா. கஷ்டங்கள் நெருக்கடியை கொடுத்து அவங்களுக்கு அதன் மூலமாக பாவங்களை அல்லாஹ் தாலா என்ன செய்வான், அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான். அவங்க பாவ கரைகளை பரிசுத்தப்படுத்தும். அது நோயின் மூலமாக இருக்கலாம், அல்லது வறுமையை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கலாம், கஷ்டங்களை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கலாம். அவங்க விளங்கணும், நாங்கள் செஞ்ச ஏதோ ஒரு பாவத்துக்கு அல்லாஹ் எங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டு இருக்கிறான் என்பதாக நினைத்து பாவங்களிலிருந்து வெளியாகி நல்ல சூழ்நிலைக்கு வரணும். அதுதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அதே மாதிரி தான் பொருளாதாரம் வந்துட்டாலும் நம்ம அல்லாஹுடைய தீனுக்கு செலவு செய்யறதுக்கு யோசிப்போம். அது விஷயமா ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த சூறால சொன்னான். சாலபத் இப்னு ஹாத்திப் என்ற ஒரு சஹாபி இருந்தார், ரொம்ப ஏழை சஹாபி. நபிசாஸ் வந்து சொன்னார், யார சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, துவா செய்யுங்க, அல்லாஹ் என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை பறக்க செய்யட்டும். நபிசாஸ் சொன்னாங்க, சபர் செய்யுங்க, அல்லாஹ் என்ன தரானோ பொருந்திக்கிடுங்க. இல்லை அரசு எனக்கு துவா செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு பறக்க செய்யட்டும். நான் எவ்வளோ ஏழையாக இருக்கிறேனே, இதை பார்த்து நீங்கள் ஆறுதல் அடையலாமே. இல்லை அரசுல்லா துவா செய்யுங்க. நபிசாஸ் துவா செஞ்சான், அல்லாஹ் ஒரு வாழ்க்கையில் பறக்க செய், பொருளாதாரத்தில் பறக்க செய். அல்லாஹ் அவருக்கு ஒரு ஆடு கிடச்சிச்சு. அந்த ஆடு மந்தையாக மாறுனுச்சு. சஹாபாக்கு வர்ணிக்கிறாங்க, புழுக்கள் பெருகுவதை போல அவருடைய ஆட்டு மந்தைகள் பெருகி கொண்டே போனது. அவருக்கு மதீனா நெருக்கடியாக இருந்தது. மதீனா விட்டு வெளியில் போக ஆரம்பித்தார். மதீனா விட்டு வெளியில் போய் கிராமத்தில் வாழ்ந்தார். லொஹர் அசருக்கு மட்டும்தான் ஜமாத் தொழுகைக்கு மஸ்ஜித் நபவிக்கு வருவார். மற்றதெல்லாம் வீட்டில் ஏன் பிஸி ஆகிட்டார். இப்போது இன்னும் அதிகமாகிருச்சு, இன்னும் தூரமானார். ஜும்மாவுக்கு மட்டும் வர ஆரம்பித்தார். பிற தொழுகைகளை விட்டு தூரமானார். அப்போ முழுக்க அவர் இல்லாமலே போயிட்டாரு. பிறகு ஜக்காத்துடைய கட்டாயம் படுத்திய ஜக்காத்தை ஃபர்லாக்கி அல்லாஹ் தாலா ஆயத்தை இறக்குனா. ஜக்காத்தை வசூலிப்பவருடைய லிஸ்ட்டில் அவருடைய பேரும் வந்துச்சு. இவர்கிட்ட போய் ஜக்காத்து வாங்கும்படி அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. அவர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமாக இது ஒரு வகையான வரிதான், இது வரி வசூலிப்புன்னு சொல்லிட்டார். அது என்ன ஜக்காத்து புதுசாக இருக்குது என்பதாக சொல்லி கொடுக்க மறுத்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாலபாவுக்கு வந்த கேடு என்பதாக சொன்னாங்க. பார்த்தீங்களா எந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாரு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஜக்காத்து வாங்குறத மறுத்துட்டாங்க. பிறகு கொண்டு வந்தார், வாங்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து பின்னான அபூபக்கர் ரலியல்லாஹு ஹிலாஃபத் அவங்களுடைய ஆட்சி காலத்தை ஜக்காத்தை கொண்டு வந்தார். யார்கிட்டேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வாங்க மறுத்தாங்களோ அவர்கிட்ட நாங்களும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு ஹிலாஃபத்தில் அவங்களும் வாங்க மறுத்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஹிலாஃபத்தை தான் அவர் மௌத்தானார். ஜக்காத்து வசூலிக்கப்படவே இல்லை. எவ்வளோ பெரிய நஷ்டவாளி, எவ்வளோ பெரிய நஷ்டம். அதனால தான் ஈமான் உள்ளத்தில் உறுதியாக இருக்கணும். எல்லா நிலைமையிலையும் செல்வ நிலையிலையும் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் தீனுடைய தேவை வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கறது ஃபர்லாக இருக்குது. அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும். நம்ம மக்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க, அல்லாஹுடைய பாதைங்கிறது யுத்தத்துக்கு போனது தானே. நபிசா சங்காத்தில் யுத்தத்துக்கு தான் போனாங்க. இன்றைக்கி ஜமாத்தெல்லாம் போகிறாங்க. முழு உலகத்தில் இன்றைக்கி அல்லாஹ்வுடைய கிருபையில் தாவத் தப்லீகுடைய வேலை நடக்குதுன்னா சஹாபாக்களுடைய சீரத்தை, சஹாபாக்களுடைய வரலாறை வச்சு தான் செய்யப்படுது. எந்த யுத்தத்துக்கு என்னென்ன மஷூராக்கள் செய்யப்பட்டுச்சோ அதே மஷூராக்களை தான் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு உழைப்பு நடக்குது. மக்கள்கிட்ட கேள்வி இருக்குது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை யுத்த களத்துக்கு தானே அனுப்புனாங்க. நாம் சரியாக வரலாறு விளங்காததனுடைய விளைவு இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை ஏற்றுக்கொண்ட கிராம பகுதிகளுக்கு, புதிய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு 10 பேர் கொண்ட ஜமாத்து, 20 பேர் கொண்ட ஜமாத்தை அனுப்பி அந்த மக்களுக்கு சுன்னத்துகளை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு 70 பேர் கொண்ட சஹாபா பேரே மஊனாங்கிற யுத்தத்தில் அதில் ஒரு சஹாபியை குறிவைத்து ஒரு பெண்ணு சபதம் செஞ்சிருந்தா. ஏதோ ஒரு போரில் அவளுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டான், முஷ்ரிக்கீங்களை சேர்ந்தவன். அதுக்காக அவள் சபதம் எடுத்திருந்தால், என்னுடைய மகனை கொன்ற இன்ன சஹாபி, ஒரு பேரு ஆசிஃப் என்ற சஹாபி, இவருடைய மண்டை ஓடு எனக்கு கிடைத்தால் அவருடைய மண்டை ஓட்டிலே நான் மதுபானம் குடிப்பேன்னு சொல்லி நேர்ச்சை செஞ்சிருந்தார். யார் அந்த மண்டை ஓட கொண்டு வர்றாங்களோ, அவர் தலையை வெட்டி கொண்டு வர்றாங்களோ, அவருக்கு நான் 100 ஒட்டகம் பரிசா கொடுப்பேன்னு சொன்னான். அதுக்கு ஆசைப்பட்ட ஒரு ஷைத்தான் என்ன செஞ்சான், இது எப்படி, அவர் எங்கே இருக்கிறார் அந்த சஹாபி? அஸ்ஹாபு சுஃபால இருக்கிறார். மஸ்ஜித் நபவியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்ணை சஹாபாக்களோட இருக்கிறான். இப்போ அந்த சஹாபியை கொண்டுட்டு போகணும். இப்போ என்ன செஞ்சார், நபி ஸல்லல்லாஹு வந்து முஸ்லீம் போல நடித்தார். நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டோம், எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை படித்து கொடுக்கறதுக்காக இந்த டீமை எங்களுக்கு அனுப்புங்க, குறிப்பாக இந்த ஜமாத்தில் இந்த சஹாபியை அனுப்புங்க, ஏன்னா இவர் நல்ல பேச்சாற்றல் உள்ளவர், இவர் வந்தால் எங்கள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்டு என்ன செஞ்சாங்க, காரிகள், குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபில்கள், முஹாஜிர் சஹாபாக்கள் அத்தனை பேர் 70 பேர் கொண்ட ஜமாத்தை அனுப்பி வச்சாங்க. போர் செய்ய அனுப்பலை, போருக்கு மட்டும் அனுப்பியிருந்தா இப்போ இது அல்லாட பாதையாகுமா? சஹாபாக்கள் போயிருப்பாங்களா? அனுப்புனது எதுக்கு? எங்கள் கூட்டத்தை எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க, அந்த ஊர் மக்களுக்கு தீன சுன்னத்துகளை கற்றுக் கொடுக்கணும், தொழுகையின் பக்கம் ஆர்வத்தை உண்டாக்கணும், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக நாங்கள் போகிறோம் என்ற நியத்தில் தான் அந்த 70 சஹாபாக்கள் போனாங்க. போன இடத்துல ஏமாற்றப்பட்டு 70 சஹாபாக்களும் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதி, குனூத்தை நாசிலால அந்த கூட்டத்தார் அந்த கபீலாக்களுடைய பேரை சொல்லி பத்வா செஞ்சாங்க. போருக்கு அனுப்பியா கொல்லப்பட்டாங்க, போர் செஞ்சா இறந்து போனாங்க. ஏமாற்றப்பட்டு கொல்லப்பட்டதுனால தான் குனூத்தை நாசிலா ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, குனூத்தை நாசிலா ஓதுனாங்க. அந்த கொலை செய்த கூட்டத்தாரை சபிச்சாங்க, சபிச்சு பத்வா செஞ்சு துவா செஞ்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, இது போன்ற ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலஃபாய் ராஷிதீன்களும் அவரவருடைய காலத்தில் குழு குழுவாக ஜமாத் அமைச்சு ஒவ்வொரு எங்கெல்லாம் தீனு போகாமல் இருக்குதோ அந்த பகுதிக்கு தீனை முழுமையாக ஈமானின் பக்கம் அளிக்கக்கூடிய உழைப்பு, இஸ்லாத்தின் பக்கம் அளிக்கக்கூடிய உழைப்பு ஒரு பக்கம் நடந்துச்சு. இந்த உழைப்பும் நடந்துச்சு. எங்கே முஸ்லீம்கள் மதம் மாறுற நிலைமையில் இருக்கிறாங்களோ, தொழுகையை விட்ட முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, சுன்னத்துகளை விளங்காத மக்களாக இருக்கிறாங்களோ, அங்கேயும் குழுக்களை ஜமாத்துகளை அனுப்பி அந்த மக்களோட உழைப்புகள் செய்து சஹாபாக்கள் தர்பீத் செஞ்சாங்க. அதை தான் இன்னைக்கு நம்முடைய உலமாக்கள் இந்த நம்ம ஊர் நம்ம நாட்டை அல்லாஹ் தஆலா மர்கஸாக ஆக்கி ஒரு 100 ஆண்டு காலம் தாவத் தப்லீகுடைய வேலையின் மூலமாக எத்தனையோ மஸ்ஜித் ஹெஞ்சரில் இருந்தால் இந்த அமல்கள்லாம் எங்கே இருக்க போகுது? அப்போ இதுக்காக அல்லாஹ் நம்மகிட்ட எவ்வளோ பெரிய குற்றம் விடிப்பான். சஹாபாக்கள் அங்கே 30,000 சஹாபாக்கள் தபூக்குக்கு போய் 3 பேர் போகலைங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய சோதனை அவங்களுக்கு. இங்கே உம்மத்தி இவ்வளோ பெரிய டேஞ்சரில் இருக்குதுன்னு தெரிஞ்சும் இன்னைக்கு நாம் அதுக்கு தயாராக இல்லை. உழைப்பு செய்யவோ, முஸ்லீம்களை சந்தித்து ஆகிரத்துடைய விஷயங்களை பேசி, தௌஹீதுடைய விஷயங்களை பேசி, உம்மத்தை ஷிர்க்கு குஃபுரிலிருந்து ஈமான் இல்லாத நிலைமையிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு உழைப்பு செய்ய நம்ம தயாராக இல்லைண்டா அல்லாஹ் நம்மளை எப்படி சோதிப்பான்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த மாதிரி சோதனை ஆபத்துகள்லாம் வர முன்னாடி அல்லாஹுடைய தீனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹுடைய தீன் பாதுகாக்கப்படணுண்டு முஸ்லீம்கள் தயாராகிவிட்டால் முஸ்லீம்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அது அல்லாஹுடைய வாக்குறுதியாக இருக்குது. அதனால் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தௌபா தான், நாமும் தீனுடைய உழைப்பு செய்கிறதுல குறை செஞ்சதுனால உம்மத்தில் பெரிய நஷ்டம் உண்டாகி கொண்டு இருக்குது. அந்த நஷ்டத்துக்கு நான் இந்த தீனுக்கு செஞ்ச உழைப்பில் குறை செஞ்சதுதான் காரணம். அதனால் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருந்து தௌபா செய்கிறதோட உண்மையான தௌபா நம்மளும் அல்லாஹோட பாதையில் வெளியேறும். நியத்து வைக்கலாம் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் தஆலா தீனுடைய விஷயங்களை புரிந்து மௌத்து வரைக்கும் தீனுக்காக பாடுபடக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. உண்மையான தௌபத்துன் நசூஹாவை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.